ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்குறோன்னா ஒரு செடி வாங்கலாம், பூச்செடி வாங்கலான்ட்டு ஒரு கார்டன் வந்திருக்குறோம். அந்த கார்டனில் வந்து நிறைய பூச்செடிங்க இருந்தது. மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, கனகாமரம், இந்த மாதிரி நிறைய செடிங்க இருந்தது. ஆனால் நாங்கள் தேடி வந்த செடி எங்களுக்கு கிடைக்கல. அந்த தோட்டக்கார அண்ணங்கிட்ட கேட்டோம். அந்த அண்ணன் இப்போ இல்லைம்மா, இப்போ தான் பதியம் வச்சுருக்கோம், இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வந்துட்டு அந்த கார்டனை கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்து நிறைய மரச்செடிங்க இருந்தது. என்ன மரம்னா முருங்கை மரம், சப்போட்டா, ஆரஞ்சு, மா, பலா, அந்த மாதிரி நிறைய பல மரம் தான் இருந்தது. சரி, அந்த செடிலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அப்படியே சரி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அந்த தோட்டக்காரன் என்ன சொன்னாங்க, இந்த சப்போட்டா செடி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு, பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. சின்ன மரம்லாம் அது சின்ன செடி இருக்குது, எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. நான் இப்போதைக்கு எங்களுக்கு வைக்கிறதுக்கு வீட்டில் வசதி இல்லை, அதனால் சரி அதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி மரம் வந்துச்சு. நாங்கள் வந்து கொல்லா மரம்னு சொல்லுவோம். அந்த முந்திரி மரம் வாங்கிக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, இல்லை அது வேணாம், அது வந்து வீட்டில் வச்சோம்னா பன்னி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழத்துடைய வாசனைக்கு வந்து பன்றி வருமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுவும் வேணான்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாமரம் இருந்துச்சு. மாமரம் எங்கள் வீட்டிலே இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் வேணான்ட்டோம். அது பார்த்திங்களா முந்திரி மரம், அதில் பூவெலாம் நிறைய பூத்துருந்தது. அந்த பூவோடைய வாசனையாக நல்லா இருந்தது அந்த வாசனை. அப்புறம் நிறைய செம்பருத்தி பூச்செடி இருந்தது, கலர் கலராக, ரெட்டு, சாண்டல், பிங்க்கு, அந்த மாதிரி நிறைய செம்பருத்தி செடி இருந்தது. ஒயிட் செம்பருத்தி இருந்தது. நிறைய நாட்டு செம்பருத்தி செடி இருந்தது. பாருங்களேன், இந்த நாட்டு செம்பருத்தி செடியை பார்த்தா அந்த இடத்த விட்டு நகர்றது கூட எனக்கு மனசு வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி பூ. பாருங்களேன், நிறைய செம்பருத்தி பூ இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி ஒன்று இருந்தது. அந்த அண்ணாட்டு நானே கேட்டேன், அண்ணா அந்த ரோஸ் செடி கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் பெருசாக இருந்தது செடி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது நான் கொடுக்க மாட்டேன், இதிலேருந்து பூ எடுத்தால் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம், தினமும் எங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது, அதோட பூவோடைய வாசனையும் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த அண்ணன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு லைட் ரோஸ் செடி ஒன்று பார்த்தேன், அதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழம், அந்த பழம் வெறும் பப்ளி மாஸ் பழமாக. பாருங்கள், 2 காய் தான் இருந்தது. ஒன்று காய், இன்னொன்று பழம். பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரி, பிரித்து பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குமா. பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள். அப்புறம் ஒரு பழம் இருந்தது, அதுலேயே பிரித்து பார்த்தா உள்ள ரெட் கலராக நல்லா ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அது ஒரே செடி தான் இருந்தது. சரி, அது வேணான்ட்டு வந்தோம். அப்புறம் நிறைய பிச்சிப்பூ செடி இருந்தது. பாருங்கள், சாண்டல் செம்பருத்தி பார்த்திங்களா, சாண்டல் ரெண்டும் கலந்தத செம்பருத்தி செடி. இது நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த நாட்டு செம்பருத்தி தான் ரொம்ப பிடிக்கும். ரெட் கலரில் இருக்குதுல்ல அந்த செம்பருத்தி. அப்புறம் நிறைய தாழ்பூ செடி இருந்தது. தாழ்பூனா அந்த பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாழ்பூ செடி இருந்தது. நிறைய வீடு வாசலில் வந்து அலங்காரத்துக்கு வச்சுருப்பாங்க அந்த செடியை. அது நிறையா இருந்தது, கலராக இருந்தது அதுவும். ஸோ பிச்சிப்பூ, எனக்கு பிடிச்ச பிச்சிப்பூ செடி அப்படியே ஒன்று கிள்ளி பார்த்தேன், நல்ல வாசனையாக இருந்தது பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடி பதியம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது நிறைய கிரைந்தி பூ செடி இருந்தது. பாருங்களேன், தோட்டத்தை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. வெளியில் வர்றதுக்கே மனசு இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, நம்ம வாங்க வந்த செடி கிடைக்கல, இந்த தோட்டத்தை ஒரு வீடியோவாவது எடுத்துகிட்டு வரேன், அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேன்ட்டு அப்படியே வந்தேன். பாருங்கள், கிரைந்தி பூ, அப்புறம் துளசி பூ இருந்தது. கிரைந்திலாம் பார்த்திங்கன்னா கலர் கிரைந்தியாக இருந்தது. எங்கள் வீட்டில் நான் நிறைய தோட்டம் மாதிரி வச்சுருந்தேன். அப்படியே அது பூத்து இருக்கும்போது அழகாக இருக்கும்ல, அப்படியே தோட்டம் மாதிரி வச்சுருப்போம். பாருங்கள், மஞ்சள், ஆரஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட திக்கான ஒரு கலர் வரும் கிரைந்தியில். அப்புறம் இந்த கிரைந்தி பூ அங்கே வந்து செண்டு பூ அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிரைந்தின்னு தான் சொல்லுவோம், கிரைந்தி பூ. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நான் சுற்றி பார்த்தோம். நாங்கள் வாங்க வந்த செடி எங்களுக்கு கிடைக்கல. சரி, அப்படியே கிளம்பினோம். இந்த கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்குது. கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் பைபாஸ் ரோடு, கும்மிடிப்பூண்டி பைபாஸ் ரோட்டில் இது வந்து இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா பாருங்கள், நிறைய மணி பிளான்ட் இருந்தது, வெத்தலை செடி இருந்தது, நிறைய செடிங்க இருக்குது. அவ்வளோ செடி இருந்தது. ஆனால் நான் தேடி போன செடி எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. பாருங்கள், நிறைய அலங்கார பூலாம் இருக்குது, கலராக.
இதெல்லாம் வாசனை வரல, டிசம்பர் பூ மாதிரி இருந்தது. எனக்கு கிள்ளி பார்த்தேன், வாசனைலாம் வரல அந்த பூவில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செடி நல்ல பெரிய செடியாக இருந்தது. பார்த்தா பருத்தி இலை மாதிரி இருந்தது. பூவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. பிறகு நிறைய துளசி செடி, வெள்ளை துளசி, கருப்பு துளசி அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து அது என்ன செடின்னு அது பேர் எனக்கு தெரியல. பாருங்கள், நிறைய அலங்காரப்பு மருதாணி செடி பார்த்திங்களா, இந்த செடி தான். இலையை பார்த்திங்கன்னா பருத்தி இலை மாதிரியே இருக்குது. பூவும் கிட்டத்தட்ட பருத்தி பூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. அது என்ன செடின்னு எனக்கு பேர் தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கார்டன் சூப்பராக இருந்தது.